கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குடும்பங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த பொல்லாத ஆவிகள், அந்த அன்கிளீன் ஸ்பிரிட் எல்லாம் எப்படி ஜனங்களுக்குள்ளே வேலை செய்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாய் இந்த ஆவிகள் வேலை செய்கிறது, எப்படியாய் குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை நாசமாக்க துடிக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நலமாயிருக்கும். நிச்சயமாய் நாம் இந்த காரியங்களிலே ஒரு தெளிவோடு போராடி நிச்சயமாய் ஜெயம் எடுக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். ஐயா, குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், ஆபத்துகள், நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் தாய்மாருக்கும், பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையாய் வருகிற பல்வேறு உபத்திரவங்களுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இருக்கின்றன. ஐயா, இவைகளின் முக்கியமான வேலையே என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இவைகளின் முக்கியமான வேலையே கொல்லவும், அழிக்கவும், திருடவும் செய்கிறது. ஐயா, அதனால் தான் கர்த்தரும் இந்த உலகத்திலே வந்ததின் பிரதானமான நோக்கத்தை சொல்லுகிறார். இந்த பூமியிலே மனுஷகுமாரனாகிய நம்முடைய கர்த்தர் வெளிப்பட்டதின் முக்கியமான காரியம் என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே வெளிப்பட்டார். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த பொல்லாத பிசாசு நிம்மதியாக சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பிரிவினை ஆவிகளை அனுப்பி பிரித்து, ஐயா, பல்வேறு ஆவிகளை அங்கே கிரியை செய்ய வைத்து குடும்பங்களை அழிக்கிறதை நாம் பார்க்க முடியும். என்ன காரணம் என்றே தெரியாது பிரிந்து போன எந்த பலுவான காரணமும் இல்லாமல், எந்த காரியமான காரணமும் இல்லாது, பெரிய அவசியமான காரணமும் இல்லாது பிரிந்து போன பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் எத்தனையோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள். ஐயா, ஏன் இப்படி நடந்தது என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே ஏன் இப்படி என் மனைவி இப்படியாய் நடந்து கொண்டார்கள்? அன்று என் கணவன் ஒன்றுமே ஒரு நாளும் நடக்காதது போல் நடந்ததால் அல்லவோ நான் இப்படி பேசினேன், இப்படி நடந்து கொண்டேன், இப்படி நடந்து கொண்டதால் அல்லவோ, இப்படி பேசியதால் அல்லவோ, இப்படி ஒரு காரியத்தை கண்ணோக்கி அதிலே தவறாக செயல்பட்டதால் அல்லவோ இன்று குடும்பம் பிரிந்திருக்கிறது. நிம்மதியாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் ஒரே வீட்டில் பிரிந்திருக்கிறதும், நிம்மதியாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் ஒரே வீட்டிலே பல்வேறு கருத்து வேறுபாடுகள், கவலைகள், பல்வேறு பொறாமைகள், போட்டிகள், பல்வேறு பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த போராடி ஜெபிக்கிற வல்லமையான ஜெபத்தின் மூலமாய் நீங்களும் நானுமாய் ஜெபித்து நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழிக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் போராடி ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளிலே ஐயா, கர்த்தரும் சொல்லுகிறாரே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் குடும்பத்திலே, ஜீவிதத்திலே, உங்கள் தொழிலில், ஊழியத்திலே, எந்த பகுதியில் ஆனாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே இந்த பிசாசு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ, எங்கே உங்களுக்கு அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ, அங்கேயெல்லாம் இந்த பொல்லாத அந்தகாரத்தின் கிரியைகள் இருக்கிறது. யாரும் அறிந்து கொள்ள முடியாத இருட்டிலே, அந்தகாரத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இதை எப்படி மேற்கொள்ளலாம்? இதை மாம்சத்தின்படி போராடி நீங்கள் ஜெயம் கொள்வது சாத்தியமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாம்ச முயற்சி அற்ப பிரயோஜனம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒன்று வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் விடுபடும்படியாய் ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகள் கேட்கலாம், ஐயா, நான் ஏன் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று. நன்றாய் கவனியுங்கள். எளிதாய் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறேன். ஐயா, கர்த்தரிடத்துல போய் இப்போ நீங்க ஐயா, பிசாசின் தொந்தரவுகள் இப்படியா இருக்கிறது, பிசாசுகள் ஐயா, சத்துருவின் சகல குற்றங்களும்
ஆபத்துகளும் எங்களை வளைந்து கொண்டன. என் பிள்ளைகளை, என் மகளை, என் மகனை, அவருடைய திருமண வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பேசுகிற பேச்சுகள், அநேகர் செய்கிற கிரியைகள், அநேகர் செய்கிற சதி சூனியங்கள், அநேகர் செய்கிற மாய்மாலங்கள், காட்டுகிற பெருமைகள் என் பிள்ளைகளை நாசமாக்குவது போல் இருக்கிறதே, என்ன செய்யலாம் என்று நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது அநேக முறை கேட்டது போல, அல்லது ஒருவேளை இது ஒரு நாளும் வேலை செய்யாத ஒரு காரியம் போல் தோன்றலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் போராடும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படியே அவருடைய வார்த்தையின்படியே நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் கேட்கிற எவற்றையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஐயா, இந்த பொல்லாத பிசாசுக்கு இடம் கொடாதபடி தேவனிடத்தில் சேருங்கள். அவர் உங்களிடமாய் சேருவார். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படியா எதிர்த்து நிற்கிறது? எதிர்த்து நிற்கிறது ஒரு போராட்ட குணத்தோடு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, போராட்ட குணம் என்பதும் போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதும் ஏதோ வார்த்தைகளை கடுமையாய் பேசி அல்லது சத்தமாய் அல்லது அலறிக்கொண்டு பேசுகிற ஜெபமோ அல்லது அது போன்ற காரியமோ அல்ல. நீங்கள் விடாதபடியாய் உங்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களிலும் திருமண வாழ்க்கைக்கும் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஐயா, எது போன்ற காரியங்கள் இந்த 7 ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இவைகள் எப்படியாய்ப்பட்டவைகள்? எப்படியாய் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருமண வாழ்க்கையிலே அவைகள் கிரியை செய்கின்றன என்று நீங்கள் கேட்டீர்களே. ஆனால் நன்றாய் கவனியுங்கள். குடும்பங்களை அழிக்க எந்த பிசாசும் கொம்புகளை வைத்துக் கொண்டு வருவதில்லை. அல்லது ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் போன்று ஏதோ அந்நிய புறஜாதி ஜனங்கள் வந்து உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் நாசமாக்கவும் முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அதிகாரம் பெற்றவர்கள். பிசாசுக்கு உங்கள் மீது அதிகாரமே கிடையாது. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த சத்துருவுக்கும், இன்னும் சொல்ல போனால் எந்த பிரிவினைக்கும், எந்த வியாதிக்கும், எந்த பில்லி சூனிய மாந்திரீக மந்திரங்களுக்கும் செய்வினைகளுக்கும் உங்கள் மீது அதிகாரம் கிடையாது. தெரியுமா? தேவனால் பிறந்த எவனும், தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சல்லி பிசாசுகளை ஜெயிப்பதற்கு நமக்கு பலம் இல்லாமல் இருக்கிறதா? அல்லது இந்த பொல்லாத சில்லறை பிசாசுகள் வந்து உங்களை ஜெயமெடுக்க முடியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே இந்த கோளாறு இருக்கிறது, எங்கே இந்த கோளாறு தொடங்குகிறது என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நிச்சயமாய் நாம் ஜெயமெடுப்போம் என்பதை அறிந்து கொள்ள. வாழ்க்கையில எந்த பாகத்தில் வந்து பிசாசு தொல்லை செய்தாலும் சரி, எந்த பாகத்திலே வந்து உங்களை அவன் ஆட்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் சரி, நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும், அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனோடு சேர வேண்டிய எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவன் பட்சமாய் சேர வேண்டியவர்கள். ஒருவேளை பிரதியாய் நீங்கள் வேறு பக்கமாய் திரும்பி அல்லது நீங்கள் மாம்சீகமாய் பல்வேறு முயற்சிகளை, சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், இன்னும் பல்வேறு சண்டைகளும் வாக்குவாதங்களும் மூர்க்கங்களும் இது போன்ற காரியங்களிலே கோபங்களுக்கு இடம் கொடுத்து நாம் நிற்கும் பொழுது பாருங்கள், தேவனிடத்தில் சேராமல் வேறு அவருடைய எதிர்பார்த்தியிடம் சேர்ந்து கொள்ளுகிறோம். தேவனிடம் இருந்து பிரிந்து செல்லுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இந்த பொல்லாத 7 ஆவிகளுக்கும் இடம் கொடுத்து விடுகிறோம். ஐயா, எப்படி இப்படி இடம் கொடுத்து விடுகிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் இடம் கொடுக்கிறோமோ, நன்றாய் கவனியுங்கள், எப்பொழுது நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, மாம்சத்திற்கு இடம் கொடுக்கிறோமோ, அப்பொழுதே அவனுக்கு நம் மீது உரிமை வந்து விடுகிறது. நன்றாய் கவனியுங்கள். எந்த உரிமையும் இல்லாத, எந்த உரிமையும் அதிகாரமும் உங்கள் மீது இல்லாதவன் பாருங்கள், நாம் எப்பொழுது கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறோமோ, எப்பொழுது நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை சீர் செய்யும்படியாய், பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாய் தேவனையே சார்ந்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்காதபடி வேறு விதமாய் நடக்கும் பொழுதே அவனுக்கு நாம் முற்றிலுமாய் இடம் கொடுத்து விடுகிறோம். ஐயா, பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நம் மீது ஆளுகை செய்கிறான். நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் மீது, திருமண வாழ்க்கையின் மீது அவன் ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த பொல்லாத பிசாசு உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் ஆஸ்தியை, அந்தஸ்தை, அழகையெல்லாம் அவன் திருட முடியும். அவன் திருடவும், கொல்லவும், அழிக்கவும் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆவிகளோடு நீங்கள் எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். இது என்ன ஆவிகள் என்று கேட்டீர்களே, ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, அற்புதமாய் வளர்ந்து வாழ்ந்து திருமண வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் திடீரென அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் கணவன் நன்றாக இருந்தார், என் கணவன் பலகாலமாய் என்னோடு அன்பாய் பாசமாய் இருந்தார், நாங்கள் பிள்ளைகளை பெற்றோம், சந்தோஷமாய் இருந்தோம், சௌக்கியமாய் இருந்தோம், என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. ஐயா, ஒரு நாளிலே தாறுமாறாய் பேசிவிட்டார், ஒரு நாளிலே தாறுமாறான வழிகளிலே செல்ல ஆரம்பித்து விட்டார், ஒரு நாளிலே நான் சொன்னதை எல்லாம் கேட்கிறவர்கள் அதற்கு பிறகு நான் என்ன சொன்னாலும் கேட்பதில்லை, என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார். என் மனைவியோ, என்னை நேசிக்க வேண்டியவள், என்னோட இருந்தவள் இப்படியா என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். என்ன நடக்கிறது இங்கே? நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற பொல்லாத கொடுமையான காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எந்த வகையான ஆவிகள் எல்லாம் மனிதனிடத்திலும் குடும்பங்களிலும் கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாயிருக்கிறேன். ஐயா, இந்த உலகத்திலே பாருங்க, பொல்லாத பிசாசின் ஆவிகள் எரிச்சலின் ஆவியாய், சந்தேகத்தின் ஆவியாய், பெருமையின் ஆவியாய், பிரிவினையின் ஆவியாய், கசப்பின் ஆவியாய், பொறாமையின் ஆவியாய், பொய்யின் ஆவியாய், குடிவெறியின் ஆவியாய், விபச்சாரத்தின் ஆவியாய் செயல்படுகிறது. இந்த ஆவிகள் எல்லாம் நன்றாய் கவனியுங்கள். யார் வேத காரியங்களிலே தேவனுடைய திட்டத்திற்கு தூரமாய், தேவனுடைய அந்த அன்பின் அரவணைப்பிற்கு தூரமாய், தேவனுடைய அந்த பிரசன்னத்திற்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஏதாவது ஒரு ஆவி முதலாவது பிடித்துக் கொள்ளுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே சுத்தமாய், சுகமாய், பத்திரமாய், பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு மனிதருக்குள்ளே, வெறுமையாய் ஜோடிக்கப்பட்டிருக்கிற அந்த வீட்டிற்குள்ளே ஒரு ஆவி புகுந்து விடும் பொழுது அது இன்னும் அநேக ஆவிகளை உள்ளே அழைத்து வருகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அது எங்கு தேடியும் இளைப்பாறுதல் இல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது, ஒருவேளை நாம் நினைக்கிறோம் எரிச்சலாய் தேவையில்லாமல் எரிச்சல் படுகிற பிள்ளைகள். ஐயா, எப்போதும் கசந்து கொண்டிருக்கிற கசப்பின் ஆவியை உடையவர்கள், அடிக்கடி பொய்யை எதற்கென்றாலும் பேசுகிற பொய்யின் ஆவியை உடையவர்கள். நன்றாய் கவனியுங்கள். எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுகிற ஒரு மனிதன் சந்தேகத்தின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். இவைகள் எல்லாம் ஆவிகள், பிசாசுகள். அருமையான தேவ பிள்ளைகளே, அரக்கனை போன்று ஜனங்களை பிடித்துக் கொண்டு அவர்களை பொல்லாத, அவருடைய வாழ்க்கைகளை அழிக்கிற பொல்லாத ஆவிகள் இவைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் இந்த ஆவிகளோடு போராடத்தான் வேண்டும். இந்த ஆவிகளோடு நீங்கள் போராடித்தான் ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இப்படியாய் போராடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் எடுப்பீர்கள். பிரிந்து போக வேண்டிய குடும்பங்கள் நிச்சயமாய் பிரிந்து போகாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கசப்பின் ஆவியோடும், எரிச்சலின் ஆவியோடும், ஒருவேளை பெருமையின் ஆவியோடும், குடிவெறியின் ஆவியோடும், ஏன் விபச்சார ஆவியோடும் இருக்கிற ஒரு சகோதரனுக்கு விரோதமாய் அவனுடைய ஆவிகளை கட்டி அவனுக்கே தெரியாமல், ஒருவேளை அவனுடைய மனைவிக்கே அல்லது அவனுக்கோ தெரியாமல் இந்த திருமண தம்பதி
தம்பதியரில் ஒருவர் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை தன்னுடைய தனி அறையை உள்ளறையை பூட்டிக் கொண்டு அதற்குள்ளே போய் நிச்சயமாய் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாவோடு நீங்கள் நிச்சயமாய் போராடி ஜெபிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை பாருங்கள், நிச்சயமாய் பல்வேறு ஆவிகளோடு அங்கே போராடி ஜெபிக்க முடியும். என் கணவனை பிடித்திருக்கிற, என் மனைவியை ஆட்கொண்டிருக்கிற சந்தேகத்தின் ஆவியே, பெருமையின் ஆவியே, எரிச்சலின் ஆவியே, கசப்பின் ஆவியே, என் மகளை விட்டு, என் மகனை விட்டு, அல்லது என் கணவனை மனைவியை விட்டு வெளியேறுங்கள். I command you in the name of Jesus. You can command like that, my dear people of God. அந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்க முடியும். நீங்கள் நிச்சயமாய் ஜெபிக்க முடியும். பிசாசுகளை துரத்துவதற்கு ஒரு அற்புதமான இடம் எது தெரியுமா? இது போன்ற காரியங்களில் இருந்து ஜெயம் கொள்வதற்கு உங்கள் உள்ளறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஐயா, நீங்கள் நெருக்கப்படுகிற குடும்ப வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கிற பிள்ளைகள், ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே எரிச்சலின் ஆவியினால், பொறாமையின் ஆவியினால், சிலருடைய பெருமையின் ஆவியினால், உங்களோடு வாழுகிற சிலருடைய பிரிவினையின் ஆவிகளினால், ஒருவேளை விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளினால் நீங்கள் ஒருவேளை அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். எங்கே அகப்பட்டிருந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளே வாருங்கள். தனி அறையை பூட்டுங்கள். தனி அறைக்குள்ளே பிரவேசியுங்கள். ஐயா, ராக்கெட்டுகளை, ஏவுகணைகளை அனுப்புகிறது போன்ற அற்புதமான இடமாகிய உங்கள் ஜப அறையிலே, அல்லது ஜப அறையே எனக்கு இல்லை என்பவர்கள் ஏதோ ராத்திரி வேளையிலே உங்கள் வீட்டிலே ஒரு பகுதியிலே, ஐயா, ஒருவேளை நீங்கள் சத்தமாய் ஜெபிக்கவில்லை, அல்லது ஒரு பகுதியிலே உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, வீட்டிலே எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உங்களை கொடுமைப்படுத்தினவர்கள், உங்களை பாடாப்படுத்தினவர்கள், உங்களை பிரித்து விட வேண்டும் என்று நினைத்தவர்கள், உங்கள் மீது கசப்பான ஆவியோடு இருக்கிறவர்கள், பிரிவினையின் ஆவியோடு இருக்கிறவர்கள், உங்கள் மீது மகா எரிச்சலின் ஆவியோடு கிரியை செய்கிறவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பகுதியிலோ நீங்கள் இருந்து சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடே இருக்கிறவர். ஐயா, அவருடைய கண்கள் எல்லாம் நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய செவிகள் எல்லாம் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அங்கே இருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு, பரிசுத்த ஆவிக்குள்ளே போராடி ஜெபிக்க முடியும். வாக்கு கடங்காத பொறுமூச்சுகளோடு, ஐயா, என் கணவன் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறாரே, என் மனைவி இப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்களே, யார் யாருடைய சொல்லை கேட்டோ, யார் யார் பின்னாடியோ, யார் யாருடைய வழி நடத்துதல்களை, அல்லது யார் யாராலோ பாச கயிறுகளால் கட்டப்பட்டு நயவஞ்சமாய் பேசப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்களே, என் தெய்வமே, பரலோக அக்கினி இறங்கட்டும். மராராதோ சந்து ரூமா காராதரபோ ஷரபோ ரூமா ராதரபோ ருக்கமரா சந்த ரக்கபோ ருக்கமரதரபோ துருபாதரபோ ஒரபரா சந்து ரூபாதரபோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்படியாய் ஜெபிக்க முடியும். இப்படியாய் நீங்கள் ஏதோ ஒரு, ஐயா, உங்க வீட்டில் எந்த பகுதியிலே உங்களுக்கு அதற்கு வாய்ப்பாய் இருக்குமோ, வசதியாய் இருக்குமோ, அதிலே இருந்து பரலோக தேவனிடம் நீங்கள் ரகசியங்களை பேச முடியும். நீங்கள் ரகசியங்களை பேச முடியும். உதடுகள் அசையலாம், ஒருவேளை சத்தம் கேட்காமல் இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். ஐயா, போராடி ஜெபிக்கிற என்னுடைய ஜெபத்திலே சத்தம் போட்டு ஜெபிக்க முடியவில்லை. உதடுகளை அசைக்கிறேன், ஆனால் என் வாயிலே சத்தம் பிறந்தால் வீட்டில் எல்லோரும் எழுந்து விடுவார்கள். ஆதலினால் என் உதடுகள் அசைகிறது, சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. நல்லது சகோதரியே, அப்படியே ஜெபி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு முடிந்தவரை முழங்காலிலோ அல்லது எப்படி இருந்தாலும் சரி தேவனை நோக்கி முறையிடுங்கள். முடிந்தவாறு தமமான பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் பேசுங்கள், பேசி ஜெபியுங்கள், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபியுங்கள். என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீங்களே சுவாமி. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லோரும் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள் என்று ஏசாயா 41:12 சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியே என் தெய்வமே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த எல்லா ஆவிகளும் என் குடும்பத்தை விட்டு, என் திருமண வாழ்க்கையை விட்டு, என் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும். மரா மரா சந்து ருக்கா மராதரபோ துருக்கா மராதரபோ
இருவாரா சுந்துரு கவரதரவோ. ஓ, நீங்கள் அந்த பகுதிகளிலே இருந்து சத்தம் கேட்கிறதோ இல்லையோ, உங்கள் உதடுகள் அசையலாம். இருதயத்தின் அடியாழத்தில் இருந்து ஐயா பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற உங்கள் இருதயத்தின் அடி ஆழங்களில் இருந்து நீங்கள் ஏக்கங்களோடும் பெருமூச்சுகளோடும் தாகங்களோடும் ஜெபிக்கிற அந்த வல்லமையான ஜெபம் அது அப்படியே தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி சுகந்த வாசனையாய் கடந்து செல்லும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது அற்புதமான சுகந்த வாசனையாய் தேவனை நோக்கி, தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி கடந்து செல்லும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த அற்புதமான பரிசுத்த தூதன் அப்படியே உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே கொண்டு செல்ல முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய ஆவியாய், அக்னியாய், ஜீவனாய் இருக்கிற ஆவியாய் இருக்கிற தேவ வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். ஐயா, பவுல் அடியார் சொல்லுகிறார், நாங்கள் ஜெபங்களிலே போராடுகிறது போல நீங்களும் போராடுங்கள், போராடி ஜெபியுங்கள். அந்த அற்புதமான பாருங்கள், யாக்கோபு எப்படியாய் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் நீங்களும் போராடி 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 ஜெபிக்க முடியும். இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் அரக்கர்களை காட்டிலும், இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் மகா பலசாலிகளை காட்டிலும் வல்லமை உள்ள ஆவிகளாய் இருந்து திருமண வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையை அழிப்பதற்காய் ஒரு கசப்பின் ஆவி போதும், ஒரு பொய்யின் ஆவி, ஒரு குடிவெறியின் ஆவி, ஒரு விபச்சாரத்தின் ஆவி, ஒரு பொறாமையின், சந்தேகத்தின், எரிச்சலின் ஆவி போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, இவைகளை மேற்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம், போராடி ஜெபிப்போம். பாருங்கள், ஓசியா 12:4 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அந்த யாக்கோபு என்கிற அற்புதமான மனிதன் எப்படி ஜெபித்தான் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் நிச்சயமாய் அறிந்து கொள்ளுதல் நல்லது. நன்றாய் கவனியுங்கள். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அவன் தூதனோடே போராடி, தேவதூதனோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். ஐயா, ஜெபிக்கிற மனிதன் ஜெயம் எடுக்கிறான். நீங்கள் ஜெபிக்கிற இந்த வல்லமையான ஜெபத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் திருமண வாழ்க்கையை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் கணவரை விட்டோ, மனைவியை விட்டோ, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள், போராடி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்கள். ஐயா, நீங்கள் போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுவார். ஐயா, உங்களோடு போராடுகிற ஆவிகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், நன்றாய் கவனியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களோடு இந்த திருட்டு ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அழுக்கு ஆவிகள், வஞ்சக ஆவிகள் எல்லாம் போராடும் பொழுது நீங்கள் போராடாமல் இருக்க முடியுமோ? உங்களோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போகும்படியாய் நீங்களும் யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், உங்களோடு போராடினவர்கள் உங்கள் நல்ல வாழ்க்கையை கெடுக்கும்படியாய், உங்கள் நல்ல வாழ்க்கையை நாசமாக்கும்படியாய் போராடுகிற இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் கணவனை விட்டு கடந்து போகும்படியாய்
நீங்கள் நிச்சயமாய் போராடி ஜெபிக்க வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் கடந்து வருவார். நீங்களும் யுத்த வீரர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்ட பிள்ளைகளாய் நில்லுங்கள். ஜெப வேளையிலே போராடி ஜெபியுங்கள். மாறா சந்துரு கவரதரவோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை குறித்து நாளை நம்முடைய ஜெபத்திலும் நாளை நிச்சயமாய் இதை குறித்தே இன்னொரு ஜெபத்தை நாம் செய்ய இருக்கிறோம். இன்று நாம் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாளையும் இதையே குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். நாம் இந்த ஜெபிக்கிற வல்லமையான ஜெபம், நாம் இப்படியாய் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் பயங்கரமான ஆயுதமாய் பிசாசானவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசானவன் எய்கிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவிழ்த்து போடும்படியாய் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோமே. இந்த பொல்லாத பிசாசு, நன்றாய் கவனியுங்கள், இந்த பொல்லாத பிசாசு அக்னி ஆஸ்திரங்களை எய்ய கூடுமானால், உங்களை நோக்கி அனுப்ப கூடுமானால், நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நமக்குள்ளே கர்த்தர் போட்டிருக்கிற அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னாரே. அந்த அக்னியை நாம் பற்றி எரிய செய்யும் பொழுது பொல்லாங்கானவன் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, திருமண வாழ்க்கையை, சந்தோஷமான சமாதானமான குடும்ப வாழ்க்கையை அழிக்கும்படியாய் எய்கிற எல்லா அம்புகளையும், எல்லா விபச்சார ஆவிகளையும், குடிவெறியின் ஆவிகளையும், வேசித்தனத்தின் ஆவிகளையும், பிரிவினையின் ஆவிகளையும், பொறாமையின், எரிச்சலின், பெருமையின், சந்தேகத்தின் ஆவிகளையும் ஜெயம் கொள்ளும்படியாய் நாமும் அக்னி ஆஸ்திரங்களை, உண்மையான, நீதியான, செம்மையான, வல்லமையான அக்னி ஆஸ்திரங்களை அனுப்ப முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எத்தனை அற்புதமான ஆண்டவர் உங்களோடு அற்புதமான தேவ வார்த்தைகளினால் பேசுகிறார். வெறும் வெற்று வாய்ச்சாலங்கள் அல்ல, இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றியை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி மாறா சந்து ருக்கவரதரபோ, ரமரா சுந்து ருக்கவரதரபோ, சகரமாராதரபோ, சகரமோதுருமகரா சந்துரு பரபரதரபோ துருக்கவர சந்தரக்கபோ. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறா சந்தா ரபோ துருக்கவரதரபோ. In the mighty and glorious name of Jesus. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எல்லா அந்தகார ஆவிகளும், எல்லா அந்தகார பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழியும்படியாய், சத்ரு சேனைகள் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். மாக்கார் அபரதரபோ துருக்கபரதரபோ, உருவாரா சந்துருமா கரதரபோ, ஷகபரதுருமா கர சந்துரு கமரதரபோ, மராதரபோ ஷக்கர கபரா சந்துரு கபரதரபோ. பிள்ளைகளை பிடித்திருக்கிற ஆமென் ஆண்டவரை, குடும்பங்களை அழிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற சந்தேகத்தின் ஆவிகள் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாறா சந்துரு கபரதரபோ. பிரிவினையின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, கணவன் மனைவிகளை விட்டு வெளியேறும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். இந்த mighty and holy name of Jesus. எல்லா கசப்பின் ஆவியும், பொறாமையின் ஆவியும் குடும்பங்களிலே எங்கே செயல்படுகிறதோ, மாராமாராதர சக்கரக்கபோ, ஒருவேளை மாமியாரிடம், மருமகளிடம், மாமராதரபோதுருபா, மாமனாரிடம், மாமச்சினியிடம், யாரிடம் எங்கே குடும்பத்திலே செயல்படுகிறதோ, மக்கா சந்து ருக்கபரதரபதரபோ, ரபரா சக்கு முருமா கரா சந்து ருக்க
ரூக்கமரதரபோ. பொல்லாத ஆவிகளே ராகாபா சந்து ரூமாராதரபோ, பொல்லாத ஆவிகளே இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் மாக்கா சந்து ரூக்கவரவரவரவரவா. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்ன அதிகாரத்தின்படி மமாரா துருமாரா சந்து ருக்கவரதரபோ, ஒருபரா சந்து ருக்கவரதரபோ, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நின்று கட்டளை கொடுக்கிறோம். இந்த mighty and holy name of Jesus. இப்பொழுதே மமாரா துருக்கவரா சந்து ருக்கவரதரபோ, ரமரா சுக்கு முருக்கவரதரபோ துருக்கவரா சந்து ருக்கவரா. எல்லா அந்தகார ஆவிகளும் வெளியேறும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழியும்படியாய் மாறா மாறா சந்து ருக்கமரதரபோ. ஓ, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே தேவகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் குடும்பங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கசப்போடு இருக்கிற, பெருமையோடு இருக்கிற, அல்லது பிரிவினையின் எண்ணங்களோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகள், எங்கள் மருமக்கள் மார், மகள்மார், பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, ஆவிகளிலே குடியிருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக. மாக்கா சந்து ருக்கமரதரபோ, ரபரா சுக்கு முருமா ராபாரா சுக்கு மரதரபோ. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாரா சுக்கு ருக்கமரதரபோ. எல்லா அந்தகார வல்லமைகளும் வெளியேறட்டும். சூனிய ஆவிகளே, பொல்லாத பில்லி சூனிய மாந்திரிக ஆவிகளே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுங்கள். அங்கே சமாதான பிரபு வந்திருக்கிறார். மாரா சந்த ரபு ருபரா சந்த ரக்கபுரு கவரதரபோ. சமாதான பிரபுவாகிய இயேசு எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே உண்டு. மமமாரா சுக்குபரா ரமரா தரக்கபுரு கவரதரபோ. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே எல்லா அந்தகார ஆவிகளும் அழிவதாக. பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிர்மூலமாய் போவதாக. பாபா கரமு ருஷந்து ருக்கமரதரபோ. பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நிர்மூலமாய் போகும்படியாய் கப்பா கரமாரா சந்து ருக்கவரதரபோ. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். மாரா சுக்குரு கவரதரபோ. சொல்லுங்கள், வாயை திறந்து ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. மாராபாரா ஷக்காராமோ ருக்கவரதரபோ துருவதரபோ. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறோம். மாரா சந்துரு மாரா சக்கராமு ருவரா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறோம். பிசாசுக்கும் அவருடைய சேனைக்கும் எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் குடும்பங்களை அழிக்க, கெடுக்க, நாசமாக்க, எங்கள் சந்தோஷங்களை, சமாதானங்களை, குடும்ப வாழ்க்கையை திருட வந்திருக்கிற மாரா சுக்கு மரதரபோ துருவதரபோ பொல்லாத ஆவிகளின் சேனைகளே வெளியேறுங்கள். எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் மாக்கா சந்து ருமாராதரபோ. குடும்பங்களிலே கிரியை செய்கிற பராசு ருவரவா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வெளியேறுவதாக. மாக்கா சந்து ருமாரவரவரா. பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வெளியேறட்டும். சத்துரு சேனைகள் அழியட்டும். மாக்கா சந்து ருபாரா ரூபாரா சக்க ரமாரா தரபோது ருக்கவரதரபோ. தேவ மகிமை கடந்து வரும்படியாய், தெய்வீக வல்லமை கடந்து வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா, எங்களோடே போராடினவர்களை இனி நாங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க, அழிக்க, திருட, நாசமாக்க வந்திருக்கிற பொல்லாத சக்திகளை போராடி ஜெயம் எடுக்கிறோம். மாறா மாறா சக்கு மோரு துருக்கா மாறாதரவோ. உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர்கள் எல்லோரும், பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள் என்று சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின்படியே இப்பொழுதே பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாவதாக. ரபரா சுந்து ரூபா கரபரதரபோ. ஐயா ரபரா சுந்துருமா சந்த ரக்கபோ ருகவரா சந்து ருமாதரபோ. எல்லா பொல்லாத ஆவிகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும். மரா சந்தரபரபரபரதர குமுரு சந்தரபரவோ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிகாரம் பண்ணுகிற, துரைத்தனம் பண்ணுகிற எந்த ஆவியாயிருந்தாலும் சரி, ஓமாரா ஷக்க ரபரதரபோ இன்று வெளியேறட்டும். மரா ஷக்கரபோ துருவதரபோ. அழகாய், அருமையாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்க, அழிக்க, நாச
நாசமாக்க வருகிற அதிகாரங்கள் துரைத்தனங்களை கடிந்து கொள்ளுகிறோம். மாறா 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 சந்துரு கவரதரபோ. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வெளியேறட்டும். பெருமையின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சனின் ஆவிகள் வெளியேறட்டும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ஏனென்று தெரியாத பிரச்சனைகள், ஏனென்று தெரியாத குழப்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், குடும்ப வாழ்க்கையை அழிக்கும்படியாய், நாசமாக்கும்படியாய், தேவ பிள்ளைகளை அழித்து நாசமாக்கும்படியாய் புறப்படுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே சங்கரிக்கப்படும்படியாய் எல்லா அந்தகார ஆவிகளும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ருக்கமரதரவோ. பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நிர்மூலமாகட்டும். வான மண்டலத்தில் இருந்து குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற பெருமையே இல்லாத பிள்ளைகளை பெருமையின் ஆவிகள், பிரிவினை எண்ணங்களே இல்லாத பிள்ளைகளை பிரிவினையின் ஆவிகள், கசப்பே வராத பிள்ளைகளை கசப்பின் ஆவிகளை, குடிவெறியின் ஆவிகள், இன்னும் விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளோடு பிள்ளைகளின் குடும்பத்தை நாசமாக்கும்படியாய் புறப்பட்ட எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் சந்தேகத்தின் ஆவிகள் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா பாரா சந்தா ரக்கபோ. இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மாரா பாரா ஷக்கு ருக்கமரதரபோ துருபாதரபோ. ஹல்லேலூயா. என் இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, எங்கே பிள்ளைகள் பிரிந்து போகும் தருவாயில் இருக்கிறார்களோ, எங்கே குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் ஏதோ வெறுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே குடும்ப வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடி பலகீனங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் மாறி போகும்படியாய் மாறா மாறா சந்து ருக்கமரதரபோ. எல்லா மலட்டு ஆவிகளும், எல்லா ஸ்பிரிட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கபக்கா சந்து ருக்கமர சந்து ருக்கமரதரபோ. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறா சந்தரக்கபோ. எல்லா ஓரின சேர்க்கையின் ஆவிகளும் நிர்மூலமாகும்படியாய் மாறா சந்தரவதரபோ ரவரா சந்து ருக்கமரதரபோ. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களிலே ஒரு விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் ஜபங்களை கேட்கிற எங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். மாரா சந்து ரூபாதரபோ துருவாரா சந்தரபோ. ஐயா, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என் தெய்வமே ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் உம்முடைய சமூகத்திலே வந்து அவருடைய குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே அந்நாளை போன்று உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் ஊற்றிவிட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஒரு நல்ல நாளிலே அப்படியாய் அந்நாள் ஜெபித்த பொழுது ஆமென் ஆண்டவரே, புலம்பலோடும் கண்ணீரோடும் கதறலோடும் ஜெபித்த அந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்ட என் தேவனாகிய கர்த்தர் இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளின் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நீர் கேட்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஆமென் ஆண்டவரே, அந்தரங்கத்தில் காரியங்களை கேட்கிற பார்க்கிற எங்கள் பரலோக பிதா, நீர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடிவெறியின் ஆவியில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும். விபச்சார ஆவியில், வேசித்தனத்தின் ஆவியில் அகப்பட்டவர்கள் மனம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பெருமையின், பொறாமையின், எரிச்சலின் ஆவிகளில் அகப்பட்ட பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் மனம் திரும்பட்டும். குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே ரகாபோ சந்து ரூபாரவரதரவோ ரவாரா சந்தரபோ துருபாரா ஷக்கமோ ரூபாரபரபரபரபரவா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஐயா பிரியும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் உதவியாளரும் தேற்றரவாளரும் ஆகிய எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீர் ஜெபிக்கிற நல்ல ஜபங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாறா 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 சந்து ரூபாரா. இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் சுவாமி. வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற எங்கள்
பரலோக பிதாவே, ஐயா, தப்பிப்போன குமாரர்களாய் இருக்கிற கணவன்மார்கள் திரும்பி வரட்டும். மாரா சந்துரு பரபரா. ஐயா, தப்பிப்போன குமாரத்திகளை போன்று இருக்கிற மனைவிகள், எங்கள் சகோதரிகளின் பிள்ளைகள், சகோதரிகள் புறப்பட்டு வருவார்களாக. மாரா சந்தரபோ. ஓ, தாழ்மையோடும் பணிவோடும் சாந்த குணத்தோடும் பொறுமையோடும் உடைய சமூகத்திலே கிட்டி சேரும்படியாய் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு பெரிய மனம் திரும்புதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் உண்டு பண்ணும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர், ஐயா, தூதனோடே அவன் போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஓ, அப்படியாய் கெஞ்சி பிரார்த்தித்து அல்லவோ யாக்கோபு என்ற மனிதன் இஸ்ரவேல், இனி நீ இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லுகிற அந்த உயர்வும் மேன்மையும் சந்தோஷமும் சமாதானமுமான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து சென்றது போல இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய பிள்ளைகள், சகோதரிகள் யார் யார் எந்த உபத்திரவங்களிலே, திருமண வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறதற்காக நன்றி. இன்று ஒரு மாற்றம் மறுமலர்ச்சி உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். பிள்ளைகள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஏன் இந்த பிரிவினைகள், ஏன் இந்த சண்டைகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த சந்தேகம், ஏனையா இந்த எரிச்சல், ஏனையா இந்த கசப்பு வந்தது, ஏன் இந்த பிரிவினை வந்தது என்று அறியாமல் இருக்கிற 1000 கேள்விகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்காக ஜெபித்த இந்த வல்லமையாய் போராடி ஜெபிக்கிற ஜெபம் அன்பு சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதிருங்கள். தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன், நிச்சயமாய் இந்த ஜெபத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் மறுபடியுமாய் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ கேளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பெரிய மாற்றத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கட்டளையிடுவார். மாத்திரமல்ல, நாளையும் இதே நிச்சயமாய் பார்ட் 2 என்று நாளை இதே குறித்து உங்களோட ஆவியின் கனிகளுக்கு விரோதமாய் போராடுகிற எப்படியெல்லாம் குணங்கள், எப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது, எந்தெந்த குணங்களினால் குடும்பங்கள் அழிகிறது, அதில் இருந்து நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாளை உள்ள ஜெபத்தை நீங்கள் கேட்க மறவாதிருங்கள். அநேக நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறுபடி ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாய் இது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தும். கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நன்றாய் கவனிங்கள். இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளிலே ராதாபுரம் என்ற பட்டணத்தில் நடக்கிற அருமையான அந்த கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் எல்லா கூட்டங்களிலும் செய்கிறது போல அநேகம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் மைக்கை பிடித்துக்கொண்டு அவர்கள் சாட்சிகளை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கும்படியாய் லைவ் புரோகிராமை பார்க்க மறந்து விடாதிருங்கள். நிச்சயமாய் லைவ் வரும். அது நிச்சயமாய் இரவு 6:30 மணிக்கு உங்களுக்கு அந்த லைவ்ல வரும். அந்த மிராக்கிள்ஸை பாருங்க. வியாதிக்காரர்களுக்கு அதை சொல்லுங்கள், அவர்களும் பார்க்கட்டும். இதற்காக ஜெபிக்கிறவர்களையும் இந்த ஊழியங்களை தாங்க இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் வாஞ்சையோடு உங்களை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாய் அந்த காரியங்களை செய்யுங்கள். பிலிப்பீன்ஸ் நாட்டில் போய் நாம செய்ய போகிற அந்த மகத்துவமான ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த தேசத்தில் நான் நம்புகிற அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தேசத்தில் பாருங்க, அனலுமின்றி குளிருமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுவார். நம் ஆப்பிரிக்கா கண்டங்களிலே கென்யா, உகாண்டா, ருவாண்டா தேசங்களிலே போய் செய்த மகிமையான ஊழியங்களை காட்டிலும் 4 மடங்கு அல்லது 7 மடங்கு மகிமையான ஊழியங்களை இந்த தேசங்களிலே கர்த்தர் செய்ய வைப்பார். அங்கே இருந்தாலும் உங்களோடு நிச்சயமாய் ஜெபிப்போம். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நிச்சயமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.